நம்ம இப்போ ஸ்கீலாம் முடிச்சுட்டு பார்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டு 2 டனல் நடக்க விட்டாங்க. நடந்து போயிட்டு இருக்கோம். ரோடு அங்கே வியூ நான் ஸ்னோபால் பண்ணியிருக்காரு நம்மளு. பிளாக் ஐஸ் ஃபுல்லாக, இதெல்லாம் பிளாக் ஐஸு, அதெல்லாம் ஃப்ரெஷ் ஐஸு வலிக்குதுங்க. இதெல்லாம் பயங்கரமாக நல்லா ரோட்டில் நல்லா போனோம். பக்தா ஹாய் சொல்கிறா. அவனே உயிரோட போனால் போதுன்னு போயிட்டு இருக்கான். அழகாக பின்னாடி பயங்கரமான ஒரு வியூ இருக்குது. இன்னும் நடந்து போகணும் போல். பவுலிங் போட போறியா? சும்மா பவுலிங் போட அப்படியே இன்னொரு உருட்டிக்கலாம். இவன் எங்கே பிடிப்பான்? பிடிச்சிட்டியா? கிரிக்கெட்லேயே பிடிக்க மாட்டான். இதுவும் ஒரு ரிவர் தான் போல். ஃபுல்லாக ஃப்ரோஸ் ஸ்னோ ஆகி இந்த ஒரு ஓட மாதிரி நடுவில் மட்டும் ஓடின்னு இருக்குது. ரெயின் சீசன்லாம் வந்தால் ஃபுல்லாக தண்ணி ஓடும்னு சொன்னாங்க. நம்ம எங்கே அதெல்லாம் வரப்போகிறோம் மவுண்டனை பாருங்கள். பயங்கரமாக இருக்குது, பயங்கரம். ஸ்னோ கேட்டதுக்கு ஃபுல்லாகவே ஸ்னோ தான் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் 2 நாளாக ஸ்னோ தேடிட்டே இருந்தோம். ஃபுல்லாகவே ஸ்னோ தான் இருக்குது சுற்றி. நம்ம சுற்றி 2 நாள் நம்ம இப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறோம். நம்ம ஸ்னோ பால் எடுத்துனே உருட்டினே நம்மளால் வந்திருக்காரு. நல்லா இருக்கு. தொட்டு பார்த்தா ஜில்லு ஜில்லுன்னு ஜில் இதமா சுகமா இருக்கா அந்த மாதிரி. ஆமா, ஃப்ரெஷ் ஐஸ் இப்போ வர நடந்து வர வழியில் நம்மளால உருட்டி இதை வச்சிருக்காரு. இது எங்க வச்சு இது எவ்வளவு நாள் இப்படியே வச்சுக்கலான் இருக்கீங்க? உருகிருமே. எவ்வளவு நாள் உருகாம சென்னைக்கு எடுத்துட்டு மாதிரி பிளான் இருக்கா? என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? கஷ்டப்பட்டு இவ்வளவு பெருசு செஞ்சு வச்சேன். அந்த பால் என்னோட கோஆர்டினேட்டர் வந்து என்ன பண்ணாங்க, அந்த அக்கா நிக்கிதா அவங்க போட்டாங்க. கேட்டா இன்னொரு பையன் ரோட்ல போய் ஊந்தானா, அதை வச்சு விளையாடும் போது அதனால என்ன விளையாடுறதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவன் ஒழிச்சு வச்சு எடுத்துட்டு வந்தான். The main purpose of building this tunnel is enna heavy snowfall aala in the tunnel in the side villages vandu full cut agum. Okay, connection irukadu. So under the control of PRO, Border Road Organization, the Indian Army built this whole tunnel. Okay, it is almost 9.5 kilometers. So it helps to connect 2 villages together. Two valleys together in the West Spiti village, Lahore village and the Solang region. Okay, நம்ம வந்து 9.5 km ஏதோ இஷ்ட இது நல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மால என்னன்னா இங்கேயே தூங்கி தான் வரான். வேன் ஏறினாலே தூங்கிடுறான். அவன் மறுபடியும் தூங்க போறான். But I told you, world here is different, and when you cross Atal Tunnel, it is even more different. வெளியே வந்த உடனேவே வியூ பயங்கரமா இருக்கு. படிங்க அடிங்க, வீடியோ எடுக்கலாம். போடுறா ரிவெஞ்ச் எடுங்க, போடுறா. என்ன தனியா பெர்ஃபார்ம் பண்றீங்க? நோ 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 फोन है फोन है फोन है फोन 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 ये मेरा बोला जरा फोन रखी नहीं नहीं भैया फोन இது சிசு வேலி. இந்த பக்கம் சிசு வேலின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் சொலாங் வேலி. 2 கனெக்ட் பண்ற 9 கிலோமீட்டர் டனல் இது, அட்டல் டனல். ஆமா, இங்க பாருங்க, இந்த மேல இருக்க மொத்தத்தையும் கவர் பண்ணி இந்த பக்கத்துல இருந்து இந்த பிரிட்ஜ் தாண்டி இந்த பக்கம் வருது. ஆமா, இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு, மலைக்கு இந்த பக்கம் ஒரு ஊர் இருக்கு. வியூ டனல் எல்லாமே பயங்கரமா இருந்தாலும் ஒரே நிமிஷம் நம்மளால வந்து இந்த இது பண்ணிருக்காரு வீடியோக்கு. ஸோ அவரை எடுத்துட்டு போயிடுவோம். குழி ஆகுது ஒளி தெரிகிறது. இன்னும் மேல கை, ரைட் கை மேல. சரி, நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, நம்மள என்னதான் ஸ்னோ வியூஸ், அட்டல் டனல் இப்போ 9 கிலோமீட்டருக்கு இந்தியன் ஆர்மி சேர்ந்து கட்டிருக்கு, எல்லாம் பண்ணாலும் ஆனால் இந்த வடக்கன்ஸ்
இங்கே வந்து பான் பராக் போட்டு துப்புறதே விட மாட்டானுங்க. சப்பாத்தி எடுத்து தின்னுட்டு போடுறது, பான் பராக்கை துப்புறது, ஒஸ்ட்டு பிஹேவியருங்க எல்லாம். ஆக்சுவலாக இது ஏதோ ஹேஷ்டாக் வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட் போல். கை வரைக்குது. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அங்கே பாருங்கள் எல்லா பக்கமும் வியூ நல்லாயிருக்கு. எல்லா பக்கம் திரும்பினாலும் மழை பனி. வாங்க வாங்க. புகை வருதா பாரு. இவன் வேற எங்கே போனாலும் புகை வருதான்ட்டு. ஊதுரா ஊதுரா. புகை வருது. வருது. இருக்கும் கையெல்லாம் விரைக்குது. முடியல, கையெல்லாம் ஒண்ணுமே தெரியல, என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. ஒரு கையில கிளவுஸ் போட்டு ஒரு கையில கிளவுஸ் இல்லாம வீடியோ. கிளவுஸ் போட்டா தொட கூட முடியல, எதுவுமே தொட முடியல. அவன் இந்த பால் வந்து அங்கிருந்து அதே ஐஸ் பால் தான். இது எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாப்போம். நம்ம கையில பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து பாப்போம். அட்டல் டனல் கைஸ் தூங்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க தண்ணியே ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. 0 டிகிரி இருக்கும். 0 டிகிரி கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இங்க வந்து நம்ம தமிழ்காரங்க ஒருத்தவங்களை பார்த்துருக்கோம் மணாலியில். சார் உங்கள் பேர்? என்னோட பேர் சுந்தர். இங்க வந்து இதுக்கு மாதிரி 235 ஒரு டிரான்சிட் கேம் இருக்கு. அதான் டியூட்டி பார்த்துட்டு இருக்கு. ஓகே. இங்க 2-3 டேஸ் முன்னாடி தான் ஐஸ் வந்துச்சு. ஆக்சுவலி இங்க வந்து டிசம்பர் 15க்கு மேல ஐஸ் உள்ள ஆரம்பிக்கும். ஆனா இப்போ சீக்கிரம் வந்துருச்சு. ஆனா இன்னும் ஒரு 4 நாளுக்கு வந்து ஐஸ் விழுகாது. டிசம்பர் 15ல இருந்து ஜனவரி 15 வரை எப்பவுமே ஸ்னோஃபால் இருக்கும். ஃபுல்லா ஸ்னோஃபால். ஓகே. சரிங்களா? கம்மி இருக்கல. கம்மியா எவ்வளவு போகும் டிகிரி? இங்க வந்து -3 டிகிரி 4 டிகிரி இருக்கும். ஓகே. ஆனா இப்பயே அங்க தண்ணிலாம் ஃப்ரீஸா இருந்தது. ரெஸ்ட் ரூம் போயிருந்தோம். இந்த குளிர்லயும் கிளவுஸ் போடாம நிக்கிறாரு. கிளவுஸ் போடல, ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. அதனால இதோட மேல ஸ்ரீநகர்ல அந்த டியூட்டி பார்த்தப்ப அங்க இதோட -12 வரை கிளவுஸ் போடுவீங்களா? அந்த க்ளோஸ் எல்லாம் போட்டு. ஓகே. கூகுள்ஸ் எல்லாம் போட்டுருப்போம். அங்க அந்த இந்த ஐஸ்ல காலையில டியூட்டி பார்க்கும்போது கண் ரீஃபெக்ட் அடிக்கும். ஓகே. சோ கண் ரொம்ப இதா அதனால கூகுள். ஓகே. தேங்க்யூ. ஆபீசர் பக்கத்துல ஏதோ வீடியோ கால்ல பேசிட்டு இருந்தாரு. சரி நம்பூர்காரரா இருக்காருன்னு வந்து நானும் பேசிட்டு இருந்தேன். ஆளு பயங்கர ரகடா இருப்பாரு போல. கிளவுஸ் இல்லாம அவ்வளோ பனில நின்றுட்டு இருந்தாரு. கேட்டேன், எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் லடாக்கு அங்கெல்லாம் ஸ்ரீநகர்லாம் போஸ்டிங் பார்த்துருக்கேன் சொல்லிட்டு இதை விட பயங்கரமா இருக்கும், அங்க மட்டும் நான் கிளவுஸ் போட்டுப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஷேர் பண்ணாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் போட்டிருந்த ஸ்னோ ட்ரெஸ் எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாச்சு. இப்போ போட்டு ஆல்ரெடி வச்சிருந்த ஜாக்கெட் இதையும் போட்டோம். இப்போ எங்கே இருக்கோம்னா நாங்கள் இன்னும் வந்து மணாலியில் தான் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் வந்து காசால் போகிறோம். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு 10 மணி 11 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். அது போகிற வழியில் டின்னராக இல்லை அங்கே போயிட்டு அப்புறம் தான் டின்னர் சாப்பிடுமா தெரியல. நெக்ஸ்ட் என்ன அப்டேட்டோ நான் சொல்கிறேன். ரொம்ப சின்னதாயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்மளுக்கு அந்த ஸ்னோ சூட் அந்த க்ளவுஸ்லாம் வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ வர வழி இல்லாமல் ஏதோ பிளாஸ்டிக் கவரில் வச்சு ஹோல்ட் பண்ணிருக்கான். நார்மல் லைஸ் ஆயிடுச்சான். இதுக்கு மேலே ஃபுல்லாக உருகிடும். 3:30 எடுத்தோம். 5:36 7:30 ஆல்மோஸ்ட் 4 hours இந்த பாலை பாதுகாத்து வச்சிருக்காரு. பட் ஆனால் அவ்வளோதான், ஐஸ் ஸ்டேட் மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தாங்காது. எவ்வளோ நேரத்தில் உருவும் தெரியல. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தாங்குமா தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நம்ம அந்த ஐஸ் பால் இப்படி ஆகி போச்சு. சோகங்கள் அவர் சோகத்தில் இப்படி ஆகிட்டாரு. நம்ம வந்த ட்ராவலரை தான் அது ஒரு டிரைவர் வந்து சரியான ஒரு முரட்டு. அது நம்ம வேனில் வந்தோமா ரோலர் கோஸ்டரில் வந்தோமானே தெரில, அந்தளவுக்கு பயங்கரம் ஓட்டினார். நம்ம வந்து இப்போது ரிவர் சைடு கேம்பில் தான் தங்கியிருக்கோம். நம்ம கசூல் வந்துட்டோம். பக்தா, இது எப்படி இருக்கு? இங்கே பார்த்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஹவுஸ். இங்க வந்து பேண்ட்ரி இருக்கு. அது இல்லாம மியூசிக் சிஸ்டம் டிஜே மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. பயங்கரமா இருக்கு செட்டப். டிஜே செட் இருக்கு. இந்த கேம்ப் ஃபயர் வச்சிருக்காங்க. 2-3 கேம்ப் ஃபயர் செட் இருக்கு. ஆல்ரெடி இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்கு. இது நம்ம டீமோடது பெருசு. பின்னாடி இருக்குது एक्चुअली கிளாஸ் ஹவுஸ். கிளாஸ் ப்ளஸ் ஸ்டோன் ஃபுல்லா கிளாஸ்ல கவர் பண்ணிருக்காங்க. இந்த இங்க டென்ட் நம்ம டென்ட் பெரிய டென்ட் கொடுத்திருக்காங்க. 5 பேரும் ஒரே ரூம்ல தங்குற மாதிரி. இன்னைக்கு உள்ள திறந்து பார்த்தா எல்லாரும் கண்ணங்கி படுத்திருப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு ரூமை காட்டுறேன். போர்வை போத்தி 2 பேர் தூங்கிட்டாங்க. ஆக்சுவலாக டயர்ல தான் ரூமு. இங்கே 3 பேருக்கு இப்போ பெட்டு, 2 பேர் பெட்டு, லக்கேஜ்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டு காலையில் இங்கேருந்து கீர்கங்கா ட்ரெக்கு போகிறோம். அதான் நம்ம பிளானு. இங்கே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், இங்கே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். 2 பேரும் பாசிங்கில் இருக்கானுங்க.
இப்போ எழுந்து போய் அவங்களுக்கு சாப்பாடு போட்டா தெளிய வச்சு திரும்ப தூங்கிடுவானுங்க. சரி, நாளைக்கு கீர்கங்கா ட்ரெக்கு போறோம், பார்க்கலாம். ஊர் சுத்தி பயவல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்